அனைவருக்கும் வணக்கம். ரேஷன் கடை தேர்வர்களுக்கான பட்டியல் வெளியீடு. அதாவது பட்டியல்னா என்ன அப்படின்னாக்க, ரேஷன் கடை இன்டர்வியூ முடிஞ்சு செலெக்ஷன் ஆனவங்களுடைய லிஸ்ட்டு, எவ்வளோ பேர் செலக்ட் ஆகிருக்காங்க, எந்தெந்த மாவட்டத்தில் யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்காங்க, கம்யூனிட்டி வைஸ் அந்தந்த மாவட்டத்தில் செலக்ட் ஆகிருக்கக்கூடிய நபர்களை வெளியிடுவாங்க டிஆர்பி வெப்சைட்டில். ஸோ அந்த பட்டியல் வந்து விரைவில் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பிப்ரவரி மாதம் 19ஆம் வந்த செய்தி. இது இப்போ கிடையாதுங்க. பிப்ரவரி மாதம் இந்த நியூஸ் வந்தது எப்போ அப்படின்னு பார்த்துக்கோங்க. பிப்ரவரி மாதம் 19ஆம் வந்த செய்தி. ஸோ இந்த அப்டேட் வந்து ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம், நம்ம பழைய வீடியோஸில் போட்டிருக்கோம். நிறைய பேர் வந்து இதைத்தான் வந்து நீங்கள் எப்போ இருந்து டிசம்பர்லேருந்து சொல்லிகிட்டு இருக்கீங்க, இதே விஷயத்தை தான் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நாம் மட்டும் கிடையாது, பொதுவாக இப்போ நம்ம சேனலில் வரக்கூடிய தகவல்கள், இந்த ரிசல்ட் சம்மந்தப்பட்ட அப்டேட்ஸ் பற்றி பேசிக்காக தெரிஞ்சுக்கோங்க. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் கட்டிங்ஸ்லையோ இல்லை ஆடியோ டிஆர்பி ஆடியோஸ் கிடைக்குது அப்படின்னா அந்த ஆடியோஸில் கிடைக்கக்கூடிய தகவலோ அல்லது நண்பர், அதாவது டிஆர்பி வெப்சைட்லேயோ அதிகாரிட்டையோ பேசிட்டு உங்களை மாதிரி சப்ஸ்கிரைபர் சொல்லக்கூடிய தகவலின் அடிப்படையிலையோ ஸோ இவ்வளோ பேர் வந்து இந்த மாதிரியான தகவலை சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி மற்ற இந்த ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனாக சொல்கிற விஷயங்கள் தான். ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து ஒவ்வொரு அப்டேட்ஸையும் சொல்லிகிட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் இது வந்து பழைய நியூஸ் தான், ரைட்டா? ஸோ இப்படி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் என்னென்ன நடக்குது, தொடர்ந்து அவங்களுடைய கேள்விகளுக்கான பதில்களை வந்து சொல்லிகிட்ருக்கோம். ஸோ இப்படி தான் வந்து ரிசல்ட் வந்து வருது அப்படின்னு சொல்லி ஜனவரியில் ஒரு அப்டேட் வந்துச்சு, அதை போட்டிருந்தோம். பிப்ரவரியில் ஒரு அப்டேட், இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் கட்டிங்ஸ் வருது. ஸோ அந்த தகவலையும் நம்ம சொல்கிறோம். அதுக்கப்புறம் மார்ச் மாதம் என்ன நடந்துச்சுன்னு ஆப்வியஸ்லி உங்களுக்கே தெரியும். மார்ச் முழுக்குமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரிசல்ட்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஏப்ரல் மாதம் இன்னும் தீவிரமாக ரிசல்ட் வந்து உறுதியாக வந்துடும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இப்போ மே மாதமும் அதே போல் தான் சொல்கிறாங்க, மே மாதம் ரிசல்ட் வந்துடும்ன்ற மாதிரி. ஆனால் ஃபைனலாக இதில் முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னாக்கா, டிஆர்பியை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் அப்படின்றது அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய டிஆர்பி ஆஃபீஸில் தான் முடிவெடுத்து அவங்க தான் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரியான விஷயத்தை ஹெட் ஆஃபீஸில் சொல்கிறதும், அதே மாதிரி இங்கே டிஆர்பி ஆஃபீஸ்க்கு கேட்கும்போது, உங்களுடைய மாவட்ட டிஆர்பி ஆஃபீஸில் கேட்கும்போது அவங்க வந்து ஹெட் ஆஃபீஸில் தான் அவங்க தான் சொல்லணும் அப்படின்ற விஷயத்த சொல்லணும். மேலேருந்து டிபார்ட்மெண்ட்லேருந்து தகவல் வரணுங்க அப்படின்ற மாதிரி விஷயத்த சொல்கிறதும், இப்படி ஒவ்வொருத்தரும் வந்து மாற்றி மாற்றி சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் இருக்கே தவிர ரிசல்ட் அப்படின்றது ஃபைனல் ஸ்டேஜில் இருக்குது, எப்போ வேணால் வெளியிடலாம், அதுதான் விஷயம். ஆனால் இது முடிவு எடுக்க வேண்டியது யார் அப்படின்னா அந்த டிபார்ட்மெண்ட். ஸோ அந்த துறை ரீதியான அமைச்சருடைய உத்தரவுக்கோ அல்லது முதல்வரின் உத்தரவுக்கோ காத்துட்ருக்கிற மாதிரியான விஷயங்கள் தான் தற்போது இருக்குது. ஸோ இது உங்களுக்கு நல்லா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஸோ அதனால் மேலேருந்து உத்தரவு வரணும் அப்படின்னா இதுதான் விஷயம். மற்றபடிக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளாகட்டும், அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுறாங்க. மற்றபடிக்கு வேறு ஒரு விஷயமே கிடையாது. அதனால் தேர்வர்கள் கவனத்திற்கு, ரிசல்ட்டை பொறுத்தவரை ரிசல்ட் ரெடியாக இருக்கிறது, ஃபைனல் ஸ்டேஜில் இருக்கிறது. மேலேருந்து உத்தரவு வந்துச்சு அப்படின்னாக்கா 1 by 1 ரிசல்ட் வந்துடும். ஸோ நிறைய பேர் கேட்குற விஷயம் தான், எப்போது மாதம் இதே தான் சொல்லிகிட்ருக்கீங்க வரல அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்றும் இல்லை, கிடைக்கிற இன்ஃபர்மேஷனை சொல்கிறோம், அவ்வளோதான். ஸோ நிறைய நண்பர்கள் தொடர்ந்து கேள்வி எழுப்புகிறாங்க எப்போ வரும்னு சொல்லிட்டு, அது அவங்களுடைய டவுட்ஸு. கிடைக்கிற இன்ஃபர்மேஷனை நாங்கள் ஒரு விஷயமாக சொல்கிறோம். ஆக்சுவலாக நடக்கிறது இது தான். ஸோ அந்த பேசிஸில் தான் நானும் சொன்னேன், ரிசல்ட் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு சின்ன சின்ன அப்டேட்ஸ் வந்தாலும் கண்டிப்பாக நான் இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ அதே மாதிரி இப்போ ஆக்சுவலாக நடந்துகிட்ருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா இதுதான், மேலே இருந்து பதில் வரணும், மேலே இருந்து உத்தரவு வரணும் அப்படின்ற மாதிரி விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. பார்ப்போம், இந்த மாதம் வரும் அப்படின்ற மாதிரியான தகவல் தான் இருக்கிறது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். மேலும் புதிய மற்றும் முக்கியமான தகவல்கள் எதுவாக இருந்தாலும் அடுத்தடுத்த வீடியோஸில் கண்டிப்பாக சொல்லிடுறேன். நன்றி.